ஹாய் காய்ஸ், இன்டென்சிட்டினா என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஒருத்தர் சிவனே லெக் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பான். சடனாக ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம டாம் பிளாட்ஸ் தான். ஸோ டாம் பிளாட்ஸ் வந்த அப்புறம் அவனுடைய தீவிரத்தன்மையை பாருங்கள். அந்த ஒர்க்கிங் செட் எந்த அளவுக்கு அவன் வெறித்தனமாக பண்ணுறான்னு, அதாவது ஃபெயிலியரும் தாண்டி அவன் ஒர்க் அவுட் பண்ணுறான். ஸோ இதுதான் டாம் பிளாட்ஸோட இன்டென்சிட்டி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டாம் பிளாட்ஸோட ஒர்க்கிங் ஸ்டைல், அவருடைய மென்டாலிட்டி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டாம் பிளாட்ஸோட ஒர்க்கிங் மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாம் பிளாட்ஸோடைய மென்டாலிட்டி, அவருடைய ஜெனட்டிக் ரீகோடிங், அதுக்கப்புறம் அவருடைய பிலீஃப் சிஸ்டம், இதை பற்றி தான் தெளிவாகவே பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த டாப்பிக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக ஜெனட்டிக், அதுக்கப்புறம் பிலீஃப் சிஸ்டம், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா டாம் பிளாட்ஸோட மென்டாலிட்டியே ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்கும், ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தென் வந்து நம்ம டாம் பிளாட்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டைலை வந்து இன்னும் தெளிவாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத அவருடைய சின்ன வயசில் அவர் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணார் அதையும் தெளிவாகவும் பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக் ரீகோடிங், நம்மளுடைய ஜெனட்டிக்கை வந்து ரீகோடிங் பண்ண முடியுமா அப்படின்னு டாம் பிளாட்ஸ் கிட்ட கேட்டப்போ டாம் பிளாட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே நம்மளுடைய மென்டாலிட்டி தான். டாம் பிளாட்ஸ் வந்து ஜெனட்டிக்கலி கிஃப்டட் இல்லை. ஆர்னால்டு மாதிரியும் ஃப்ராங்க்சன் மாதிரியும் அவர் வந்து ஜெனட்டிக்கலி கிஃப்டட் இல்லை. டாம் பிளாட்ஸோட ஸ்டொமக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாக்கியாக இருக்கும். டாம் பிளாட்ஸ்க்கு கடவுள் கொடுத்த வரம் அவருடைய லெக்ஸ் மட்டும்தான். டாம் பிளாட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய நம்பிக்கை மூலமாக நம்மளுடைய ஜெனட்டிக்கை வந்து ரீகோடிங் பண்ண முடியும். டாம் பிளாட்ஸோட பாடி டைப் வந்து மெசோமார்ப், அதை வந்து அவர் எக்டோமார்ப்பாக சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படின்னா அவருடைய ஹார்ட் ஒர்க் அவுட், ட்ரைனிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவருடைய டயட் மூலமாக தான் அவருடைய எனர்ஜி சிஸ்டமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாரு. டாம் பிளாட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய மசில் ஃபைபரை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அதாவது கேப்லரி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. பட் டாம் பிளாட்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறான்னா, ஹைப்பர் பிளேஷியா, அதாவது நம்மளுடைய உடலில் இருக்க செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த செல்லுக்கு பவர் கொடுக்கக்கூடிய டேர்ம் தான் இது. ஸோ இந்த ஹைப்பர்பிளேஷியாவும் அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியாவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு உதவுதுன்னா, நம்மளுடைய பாடியில் வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஹைப்பர்பிளேஷியா வந்து நம்மளுடைய செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் ட்ரைனிங் மூலியமாக நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், நம்மளாலே பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு டாம் பிளாட்ஸ் இங்கே சொல்கிறாரு. டாம் பிளாட்ஸ் அவருடைய மெட்டபாலிசத்தே வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க் ட்ரைனிங் மூலமாக அவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய டிஷ்யூவே வந்து அவர் ரீமாடல் பண்ணியிருக்காரு. இது வந்து சாத்தியம்தான் அப்படின்னு டாம் பிளாட்ஸ் இங்கே சொல்கிறாரு. நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக என்ன வேணாலும் முடியும். இதுதான் டாம் பிளாட்ஸ் எப்போவுமே சொல்கிற கோட். நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய ஸ்பிரிட், அதுக்கப்புறம் பாடி எல்லாத்தையும் ரீமாடல் பண்ண முடியும். லைஃப் வந்து டேலண்ட்டை பொறுத்தது மட்டும் இல்லை, அதில் ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்பில் வந்து நீங்கள் சாதிக்கணும்னா டேலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. பட் டாம் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லைஃப் வந்து டேலண்ட்டை பொறுத்தது இல்லை, இது எல்லாமே ஆட்டிடியூட் தான். ஆட்டிடியூட்னா என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு மூஞ்சி திருப்பிட்டு போவோம்ல, அது பேர் ஆட்டிடியூட் இல்லை. ஆட்டிடியூட்னா நம்ம எப்படி வாக் பண்ணுறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி சிரிக்கிறோம், நம்ம வாழ்க்கையின் மூலமாக மற்றவங்களுக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து டாம் பிளாட்ஸ் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாரு. நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்டிடியூட் மூலமாக நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜெனட்டிக்கே வந்து நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். டாம் பிளாட்ஸ் பிலீவ் பண்ணுறாரு. எப்போவுமே நம்மளுடைய தலைக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு. எப்போவுமே அந்த வாய்ஸை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், அந்த வாய்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பண்ண மாட்டுறாங்க, அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதை தான் வந்து டாம் பிளாட்ஸ் வந்து தெளிவாகவே சொல்கிறாரு. ஹார்ட் கோர் ட்ரைனிங் மூலமாக, ஹார்ட் கோர் பிலீவ் சிஸ்டம் மூலமாக நம்மளுடைய ஜெனட்டிக்கே வந்து ரீகோடிங் பண்ண முடியும் டாம் பிளாட்ஸ் பிலீவ் பண்ணுறாரு. அகைன் டாம் பிளாட்ஸ் வந்து அர்னால்டு மாதிரி சிறந்த ஜெனட்டிக்கலி கிஃப்டட் பாடி பில்டரில். பட் இன்றைக்கி வரைக்கும் நம்ம டாம் பிளாட்ஸை பற்றி பேசுகிறோன்னா அது காரணம் வந்து அவருடைய ஆட்டிடியூட் தான். டாம் பிளாட்ஸ் அவருடைய 19வது வயசில் தான் ஒரு ஸ்டிராய்டே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 10 வருஷமாக அவர் நேச்சுரலாக தான் இருந்திருக்காரு. அதாவது அவருடைய 9வது வயசில் தான் அவர் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். ட்ரக்கு இல்லாமலே அவர் வந்து 6 பிளேட்ஸ் வச்சு அவர் ஸ்குவாட் பண்ணுவார். ரொம்பவே ஸ்ட்ராங் ஆத்லேட் நம்ம டாம் பிளாட்ஸ். ஏன்னா அவர் 19 வயசுலேயே வந்து 6 பிளேட் வந்து அவர் ஸ்குவாட் பண்ணுறாருனா ரொம்பவே பெரிய விஷயம் அது. அது மட்டும் இல்லாத டாம் பிளாட்ஸ் அவருடைய ஸ்டிராய்ட் சைக்கிளை பற்றி இங்கே சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு 20 மில்லிகிராம் வினிஸ்டால், அதாவது மாத்திரை வடிவில் எடுத்துப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1 ஷாட் ஆஃப் டெக்கா 100 mg ஒரு வீக்குக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ரொம்பவே லிமிட்டட் தான், ரொம்பவே மினிமமான ஸ்டிராய்டு யூசேஜ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டிராய்டோட இது ரொம்பவே கம்மி தான் டாம் பிளாட்ஸ் சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து டாம் பிளாட்ஸ் சொல்கிற இந்த ஸ்டிராய்ட் சைக்கிள் ப்ரோக்ராமை வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா 20 மில்லிகிராம் வினிஸ்டால், அதுக்கப்புறம் ஷாட் ஆஃப் டெக்கா எ வீக், இது வந்து ரொம்பவே கம்மியான டோசேஜ் தான். ஸோ இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் தான். பட் ஸ்டில் வந்து டாம் பிளாட்ஸே இங்கே சொல்கிறாரு, நான் ரொம்பவே மினிமமாக தான் எடுத்திருக்கேன், எல்லாமே என்னோடய ஹார்ட் ஒர்க், என்னுடைய டயட் மூலமாக தான் என்னோடய பாடி வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்கிறாரு. பட் இது வந்து கான்ட்ரவர்ஷியல் தான், இதுக்குள்ளே நம்ம போவேன்னா.
அதிகப்படியான ட்ரக் யூஸ் பண்ணால் அது வந்து பிரச்சனையில் தான் போய் முடியும். நான் வந்து ரொம்பவே அத்தென்டிகேட் அதுக்கப்புறம் ரியலாக இருக்க விரும்புகிறேன். எந்த ஒரு ட்ரக்கும் வந்து உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்காது. டாம் பிளாட்ஸ் அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, Volkswagen காரை வந்து ஃபெராரியாக மாற்ற முடியாது. அதாவது ஒரு ஜெனட்டிக்கலி கிஃப்டட் பர்சன் வந்து மினிமம் டோசேஜ் ஆஃப் ஸ்டீராய்டு எடுத்தால் அவருடைய பாடி வந்து வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து ஃபெராரின்னு சொல்கிறாரு. ஸோ சில பேர் வந்து ரொம்பவே புவர் ஜெனட்டிக்காக இருப்பாங்க. அவங்க என்ன தான் வந்து ஹார்ட் ஒர்க் ட்ரைனிங் பண்ணாலும் அவங்களால வந்து ஃபெராரி ஆக முடியாது. ஸோ இதை தான் வந்து டாம் பிளாட்ஸ் வந்து இன்டெரக்டாக மீன் பண்ணுறாரு. டாம் பிளாட்ஸ் அவருடைய பாடி அதுக்கப்புறம் எனர்ஜி சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் வந்து ப்ரீத்திங் ஸ்குவாட் தான். ஆல்ரெடி நான் இது வீடியோ பண்ணியிருப்பேன், உள்ளே போய் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ கூட. ஸோ டாம் பிளாட்ஸ் வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு அவருடைய எனர்ஜி சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அவருடைய பாடி டைப் வந்து மெசோமார்ப்லேருந்து எக்டோமார்புக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கலை, எனக்கு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. இது எல்லாமே டெக்னிக்கை பொறுத்தது தான். ஸோ டாம் பிளாட்ஸரோட டெக்னிக் எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்குவாட் தான். அதாவது வெயிட் லிஃப்டர் ஸ்குவாட் பண்ணுவாங்களே, ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங். ஸோ அந்த பிக்சர்ஸை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ரியல் ஸ்குவாட். டாம் பிளாட்ஸ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவருடைய லெக்கை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக வளர்த்துருப்பார். டாம் பிளாட்ஸ் யூஸ் பண்ண டெக்னிக் என்னென்னா ஹை ரெப்பிட்டேஷன், ஹை வெயிட், அதுக்கப்புறம் லோ ரெப்பிட்டேஷன், ஆஃப் ரெப்பிட்டேஷன், ஸ்டாட்டிக் ஹோல்ட், பார்ஷல் ரேப், டென்ஷன் பாயிண்ட், இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணியிருக்காரு. டாம் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் வந்து ஒரு தனி ரிலீஜியஸ்னே சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்குவாடை வந்து நம்ம டாம் பிளாட்ஸ் வந்து ரொம்பவே கடவுளுக்கு ஈக்குவலாக நிகராக வச்சு அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. ஸோ டாம் பிளாட்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டைல் வந்து நான் தனியாக ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருப்பேன், அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டாம் பிளாட்ஸ் அவருடைய லோயர் பாடியை எப்படி ரொம்ப ப்ரூட்டலாக ட்ரைன் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவருடைய அப்பர் பாடியை ரொம்பவே ப்ரூட்டலாக ட்ரைன் பண்ணியிருப்பார். டாம் பிளாட்ஸ் ஃபெயிலியரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்போ ஃபெயிலியரை ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து கிடைக்கும் டாம் பிளாட்ஸ் சொல்கிறாரு. டாம் பிளாட்ஸ் அவருடைய 9வது வயசில் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து டேவ் டிராப்பர் தான். இவர் வந்து அர்னால்டு காலகட்ட பாடி பில்டர், ரொம்பவே பார்க்க அழகாக இருப்பார். ஸோ இந்த பிக்சர் அவர் வந்து மேகசீனில் பார்த்த அப்புறம் தான் டாம் பிளாட்ஸ் வந்து பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காரு. டாம் பிளாட்ஸ் வந்து எதுக்கு ஃபெயிலியரை ரீச் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டோர்ஸ் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, டாம் பிளாட்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியாவை வின் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம டாம் பிளாட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ஆட்டிடியூட் தான். ஸோ இதை தான் வந்து டாம் பிளாட்ஸ் முன்னாடியே சொன்னார், ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே முக்கியம் பாடி பில்டிங்கில் அப்படின்னு. ஸோ இந்த ஜெனரேஷன் பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டார்க் ரூமில் இருப்பாங்க. ஜர்க்கிங் போட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டு சரியாக பேசக்கூட தெரியாது, எப்படி நடக்கணும்னு கூட தெரியாது, எப்படி போசிங் பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ இதுதான் இந்த ஜெனரேஷன் பாடி பில்டர். ஸோ இவங்களால வந்து மற்றவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. பட் 1970s 80s பாடி பில்டர்ஸ் அப்படி இல்லை. டாம் பிளாட்ஸ், ஆர்னால்டு, ஃப்ராங்க்சன், மைக் மென்சர். ஸோ இவங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்தாலே, செமினார் கொடுத்தாலே அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே க்ரேஸியாக போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டாம் பிளாட்ஸ் ஆட்டிடியூட்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து டோரியன் ஏட்ஸ் வந்து ஒரு மாஸ். ஸோ இப்போ ரீசன்ட் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே 90s மாஸ் மான்ஸ்டர்னா டோரியன் ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய பாடியை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ பெருசாக ஆடியன்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்க பாடி பில்டிங் வந்து ரொம்பவே மைனஸ் பாயிண்ட்னு டாம் பிளாட்ஸ் சொல்கிறாரு. ஸோ இதனால தான் ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே வந்து டாம் பிளாட்ஸ், ஆர்னால்டு, ஃப்ராங்க்சன், மைக் மென்சர், ஸோ இவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. டாம் பிளாட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு போஸிங்லேயும் ஸோ ஆர்னால்டு, ஃப்ராங்க்சன், மைக் மென்சர் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து டேலண்ட்டு முக்கியமே இல்லை. ஸோ எது ரொம்பவே முக்கியம்னா ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் பிலீவ் சிஸ்டம் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் டாம் பிளாட்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டைலை பேசுகிறதுக்கு முன்னாடி டாம் பிளாட்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டைலை அதிகமாக பேசியிருப்போம் இல்லையோ, பிலீவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியம். ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு இந்த ஜெனரேஷனில் இல்லை. ஆட்டிடியூட்னா என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்து நக்கலாக பண்ணுவேன், அது ஆட்டிடியூட் இல்லை. அகைன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னு. நம்ம வாழ்க்கை மூலமாக நம்மளால் 4 பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்கணும், அதுதான் ஆட்டிடியூட். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். டாம் பிளாட்ஸ் வந்து ஜெனட்டிக்கை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜெனட்டிக்லி வீக், ஜெனட்டிக்லி புவர். நான் டாம் பிளாட்ஸோட பாடி இங்கே காட்டுறேன், எவ்வளோ ரொம்பவே புவராக இருக்குன்னு பாருங்கள் அவருடைய பாடி கம்பேரிங் டு ஆர்னால்டு, அதுக்கப்புறம் ஃப்ராங்க்சன். பட் டாம் பிளாட்ஸோட ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டைல், அவர் பேசுகிற விதத்தில் தான் அவருடைய நம்ம வந்து டாம் பிளாட்ஸ் யாருன்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் வந்து உண்மையான பாடி பில்டிங் சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து டாம் பிளாட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டைலு நான் சொல்லியிருப்பேன். பட் டாம் பிளாட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டைல் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். டாம் பிளாட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டைல் வந்து ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்கும், ரொம்பவே ஹை இன்டென்சிட்டியாக இருக்கும். ஈவன் மைக் மென்சர், கேசி வியட்டர் இவங்க தான் வந்து ஹெவி டியூட்டியோட கிங்குன்னு சொல்லலாம். இவங்களே வந்து டாம் பிளாட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறத பார்த்து யாரா இவன் பைத்தியகாரதனமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இன்டென்சிட்டியாக ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை. பட் டாம் பிளாட்ஸோட மென்டாலிட்டி, இது எல்லாமே வந்து பிலீவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் கோர் ட்ரைனிங். ஸோ இந்த 2 விஷயத்தையும் வச்சு உங்களுடைய ஜெனட்டிக்கே வந்து ரீகோடிங் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ஜெனட்டிக்லி புவர் அப்படின்னு கவலைப்படாதீங்க.
ஸோ ஹார்ட் கோர் ட்ரைனிங் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நம்புங்க, கண்டிப்பாக உங்களுடைய பாடி சேஞ்ச் ஆகும். ஸோ ஜெனட்டிக் பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டாம் பிளாட்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். டாம் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு ஆர்ட், சயின்ஸ். ஸோ இந்த ஜெனரேஷன் பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தான் சொல்கிறாரு. எஸ், நிக் வாக்கர், டெரிக் ஸ்லான்ஸ்ஃபோர்ட், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்பவே ஒரு மியூட்டன்ட் ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ ஈவன் 90s 2000 கூட பாடி பில்டர் ஹியூஜாக இருப்பாங்க, பட் கண்டிஷனிங்காக இருப்பாங்க. பட் இப்போ இருக்க பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹியூஜாக தான் இருக்காங்க. ஸோ இதுதான் டாம் பிளாட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. இந்த ஜெனரேஷனில் ஏதோ மிஸ் ஆகுது பாடி பில்டிங்கில். ஸோ அதனால தான் இந்த சேனல்லேயே நான் அதிகமாக ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா டாம் பிளாட்ஸ் வந்து 1981 மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ண வேண்டியது, பட் அவரால் வின் பண்ண முடியலை. டாம் பிளாட்ஸ் மட்டும் வின் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய லைஃப் வந்து வேறு மாதிரி ஆகியிருக்கும். பட் அவர் வின் பண்ணாதது தான் அவருக்கு வந்து சிறந்த தருணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம டாம் பிளாட்ஸை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ டாம் பிளாட்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் பர்ஃபார்ம் பண்ணுறதே வந்து ஒரு ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்களே, ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ ஒரு ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டர் கிட்ட இருந்து தான் வந்து டாம் பிளாட்ஸ் வந்து எப்படி ஸ்குவாட் பண்ணணும் அப்படின்னு அவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ அதே டெக்னிக் தான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் வந்து ஆஃப் ஸ்குவாட் பண்ணுவீங்க, ஸோ அதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஸ்குவாடே இல்லை. பட் டாம் பிளாட்ஸ் பண்ணுறாருல டாப் டு பாட்டம், ஸோ அதுதான் வந்து ரியல் ஸ்குவாட். ஸோ இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணிங்கன்னா உங்களால் அதிகப்படியான வெயிட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. டாம் பிளாட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு டாம் பிளாட்ஸ் சொல்கிறாரு. இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ பண்ணியிருப்பேன், அகைன் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதிகப்படியாக டாம் பிளாட்ஸோட மென்டாலிட்டி தான் நம்ம பற்றி பார்த்துருப்போம். உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஸோ அதனால் உங்களுடைய கனவுகளை வந்து எப்போவுமே அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து டாம் பிளாட்ஸ் அவருடைய மனசுலேருந்து நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ். I'll fight to the death, and you'll be a fucking loser if you don't.